அனைவருக்கும் வணக்கம். 2022 செப்டம்பர் 27ஆம் தேதி கேரள மாநிலம் கொச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். எங்கள் அம்மா வந்து காணாம், நேற்றுலேருந்து காணான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். போலீஸ் வந்து அவன்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்குறாங்க. அவங்க அம்மா பேர் வந்து பத்மா, வயசு வந்து 52 ஆகுது. இவங்க என்ன வேலை பார்க்குறாங்கனாக்கா லாட்ரி விற்கக்கூடிய ஒரு சின்ன வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. அதாவது ரொம்ப வசதியானவங்க கிடையாது, ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி. இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தருமபுரியில் வந்து பிறந்து வளர்ந்துருக்காங்க. இந்த பத்மா பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்து பிழைப்புக்காக வந்து கொச்சிக்கு வராங்க. அங்கே வந்துட்டு லாட்ரி விற்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு செப்டம்பர் 26ஆம் தேதி வழக்கம் போல் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் ரிட்டன் வந்து வீட்டுக்கு வரவே இல்லை. அவங்க பையனும் பலமுறை வந்து கால் பண்ணி பார்க்குறான், ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஸோ போலீஸ் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அம்மாவோட கால் டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறாங்க. எடுக்கும்போது கொச்சியிலேருந்து 90 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய திருவள்ளா அப்படிங்கிற ஊரில் வந்து கடைசியாக வந்து ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இவங்க லாட்ரி விற்கிறது வந்து கொச்சியில், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு திருவள்ளா போயிருக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேரடியாக போயிட்டு இவங்க அம்மா லாட்ரி எங்கே விற்கிறாங்களோ அந்த கம்பெனிக்கே போயிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து பத்மாவை பற்றி கேட்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா 25ஆம் தேதி வந்து பத்மா வந்து வேலைக்கு வந்தாங்க, ஆனால் 26ஆம் தேதி வரவே கிடையாது. நாங்கள் வழக்கம் போல் அவங்க நார்மலாக வந்து லீவ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு அதை கண்டுக்கலன்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அவங்களோட மொபைல் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து திருவள்ளாவில் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே முகமது சஃபி அப்படின்ற ஒருத்தன் வந்துட்டு எங்கள் எல்லாருக்கிட்டையுமே தனித்தனியாக வந்துட்டு போயிட்டு ஒரு விஷயம் சொன்னான். அதாவது நீங்கள் வந்துட்டு ஆபாச படத்தில் நடிக்கணும், அப்படி நடிச்சிங்க அப்படின்னாக்கா 10 லட்சம் உங்களுக்கு வந்து பணம் தரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணுங்ககிட்டையும் போயிட்டு அவன் கேட்டான். ஆனால் நாங்கள் யாருமே அதை ஒத்துக்க கிடையாது, அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு திருவள்ளாவில் வந்துட்டு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு சொன்னதுனால ஒருவேளை இவங்க வந்துட்டு ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறதுனால பணத்துக்காக ஒருவேளை அது மாதிரி ஆபாச படங்களில் நடிக்கிறதுக்காக ஒருவேளை போயிருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. உடனடியாக போலீஸ் வந்துட்டு அந்த முகமது சஃபிக்கு வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த முகமது சஃபியை பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து போலீஸுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த முகமது சஃபியோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. யாருக்கெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது ஒரு 2 பேர் வந்து சிக்கிறாங்க. அது யார் அப்படின்னா பகவல் சிங் அப்படிங்கிற ஒருத்தரும் அவரோட மனைவி லைலா அப்படிங்கிற ஒருத்தரும் வந்துட்டு மாட்டுறாங்க. அவங்க யார் அப்படின்னாக்க இந்த பகவல் சிங் வந்து கடந்த 15 வருஷமாக வந்து ஆயுர்வேத மசாஜ் தெரப்பி சென்டர் வந்து வச்சுருக்காரு. இவங்க அப்பா காலத்துலேருந்து ஆக்சுவலாக இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் அப்படியே வந்து இவர் வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு. இவருக்கு வந்து ஆக்சுவலாக 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு டிவோர்ஸ் ஆகுது. இந்த லைலா வந்துட்டு செகண்ட் ஒய்ஃப் ஆக்சுவலாக. ஸோ போலீஸ் வந்துட்டு இந்த பகவல் சிங் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒய்ஃப் லைலா இவங்களையும் வந்துட்டு கூப்பிட்டு தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. ஸோ இந்த மொத்தம் 3 பேர்கிட்டையுமே வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு வந்து வெளில வருது. இந்த முகமது சஃபியை வந்து விசாரிக்கும் போது அவர் சொன்னது பல ஆங்கிளில் வந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி விசாரிக்கும் போது அவரும் ஓப்பனாக உண்மையை ஒத்துக்கிட்டார். என்னென்னா இந்த பத்மா வந்து நாங்கள் வந்து நரபலி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்களோட பாடியை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கும்போது பாடியை வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு லேண்டில் வந்து புதைச்சிருக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. போலீஸும் போய் தோண்டி பார்க்குறாங்க, அங்கே பத்மாவோட பாடி இருக்குது. ஸோ அந்த பாடியை வந்துட்டு ஜிஹெச்சுக்கு வந்து ஆக்சுவலாக அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முகமது சஃபி வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. ஆக்சுவலாக நரபலி கொடுத்ததில் 2வது தான் ஆக்சுவலாக இந்த பத்மா. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னாக்க ரோஸ்லின் அப்படின்ற ஒரு 49 வயசு பெண்மணி. இந்த ரோஸ்லின் யார் அப்படின்னாக்க இதே இந்த பத்மா மாதிரி தான் அவங்களும் லாட்ரி விற்கக்கூடிய ஒரு ஏழ்மையான ஒரு பெண்மணி. அவங்களோட ஏழ்மையை பயன்படுத்தி 10 லட்சம் பணம் தரேன், நீங்கள் ஆபாச படத்தில் நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே முகமது சஃபி தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இதே மாதிரியே வந்து நரபலி கொடுத்துருக்காங்க. ஸோ நரபலி கொடுக்குறதுனா யாருக்காக கொடுப்பாங்க? ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ், ஒரு பெரிய மந்திரவாதி பேக்ரவுண்டில் யாராவது இருக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் வந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும் போது இன்னும் பல உண்மைகள் ஆக்சுவலாக வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த பகவல் சிங்கும் அவரோட ஒய்ஃப் லைலா இவங்க பார்த்தீங்கன்னா கடந்த 15 வருஷமாக வந்துட்டு ஆயுர்வேத மசாஜ் தெரப்பி சென்டர் வந்து நடத்திட்டு வராங்க. நார்மலாக வந்து வசதியான ஒரு குடும்பம் தான். ஆனாலும் இந்த பகவல் சிங்க்கு வந்துட்டு பணம் பத்த கிடையாது. நான் இன்னும் பெரிய பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாரு. அது மட்டும் இல்லாமல் நான் எப்போவுமே வந்து இளமையாகவே இருக்கணும், ரொம்ப நாள் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றாரு. இவர் வந்துட்டு ஃபேஸ்புக் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்ரீதேவி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பகவல் சிங்க்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதாவது இந்த பகவல் சிங்கோட வந்து அந்த பொண்ணு வந்து அதிகமாக வந்து பேசுகிறாங்க, ரொம்ப ஆசை வார்த்தை கூறி வந்து பேசுகிறாங்க. இவரும் வந்து அந்த பேச்சில் வந்து மயக்கமாகறாரு. இது வந்து நாளடைவில் அப்படியே பேச்சுக்கள் பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீதேவி கிட்ட வந்து கொட்டுறாரு. அதாவது நான் ஆல்ரெடி வசதி இருக்குது, ஆனாலும் இன்னும் வந்து எனக்கு வந்து வசதி அதிகமாக வேணும்,
அது மட்டும் இல்லாமல் நான் எப்போவுமே இளமையாகவே இருக்கணும், ரொம்ப நாள் வந்து உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஸ்ரீதேவி என்ன பண்ணுறாங்கனாக்க, ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சாமியாரை நான் போய் இதுக்கு முன்னாடி பார்த்தேன், அவர் வந்துட்டு சில பூஜைகள்லாம் பண்ண சொன்னார், பரிகாரம்லாம் பண்ண சொன்னார், நான் பண்ணினேன், இப்போ என் லைஃபே ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கேன், நீ வந்து அந்த சாமியாரை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கான்டாக்ட் நம்பர் வாங்கி அந்த சாமியாருக்கு வந்து கால் பண்ணுறாரு. அந்த சாமியார் பேர் வந்து ரசீத். இந்த சாமியாருக்கு வந்து இவர் கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாரு. ஸோ சாமியாரும் வந்துட்டு பகவல் சிங்கோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு வீட்டெல்லாம் வந்துட்டு சாமியார் சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தோஷம் இருக்குது, ஸோ இந்த தோஷத்தை வந்து கழிக்கணும்னா நிறையா வந்து பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே சாமி, அப்படியே பண்ணிடலான்னு சொல்லி இவரும் சொல்கிறாரு. அதாவது சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஒய்ஃபு கூட நான் வந்து ஒன்றா இருக்கணும், அதாவது உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி உறவு வச்சுக்கும்போது நீங்கள் பக்கத்துலேயே உட்காந்து பூஜை பண்ணணும்னு சொல்கிறாரு. அதாவது ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கணும், அவரோட ஒய்ஃபு கூட வந்து சாமியார் வந்து உல்லாசமாக இருப்பார். இப்படி ஒரு பூஜையை வந்து சாமியார் சொல்கிறாரு. இதுக்கு கொஞ்சம் கூட மறுப்பே இல்லாமல் இந்த பகவல் சிங்கும் ஓகே சொல்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் சாமின்ட்டு. இதுக்கு அந்த ஒய்ஃப் லைலா வந்துட்டு ஏதாவது மறுப்பு சொல்லுவாங்களான்னு பார்த்தா அவங்களும் மறுப்பு சொல்லவே கிடையாது. ஏன்னா சொத்து வந்து பல மடங்கு அதிகமாகவும் நீங்கள் நீண்ட நாள் உயிரோடு இருக்கலாம், இளமையாகவே இருப்பீங்கன்னு சொல்லவும் அவங்க ஒய்ஃப் லைலாவும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒத்துக்கிறாங்க. அதாவது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில பூஜையெல்லாம் ஆக்சுவலாக சாமியார் வந்து பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே வந்துட்டு ஹாலில், அதாவது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா லைட்டையும் போட்டுடுறாங்க. போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து பகவல் சிங் உட்காந்துருக்காரு. அவர் வந்து பூஜை பண்ணணும், சில பூஜைகள் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, அதை பண்ணிகிட்ருக்காரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, சாமியார் வந்து இந்த லைலாவோட வந்து ஒன்றா உறவு வச்சுக்கிறாரு. ஸோ உறவு வச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு சொல்கிறாரு, பாதி தோசை வந்து உங்களுக்கு வந்து கழிஞ்சிருச்சு, இன்னும் மீதி பாதி தோசை வந்து கழியணும் அப்படின்னாக்க ஒரு பொண்ணை வந்துட்டு நரபலி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணை வந்து நான் தான் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கொஞ்சம் பணம் வந்து நிறையா தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பகவல் சிங்கை வந்துட்டு நம்மளோட லைஃப் மாறப்போகுதுன்னு அதுக்கும் ஒத்துக்கிறாரு. இவர் வந்து பகவல் சிங்கை வந்து ஆக்சுவலாக ஏமாற்றி பணம் பிடுங்குறதுக்காக இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு. அதாவது ஃபேஸ்புக்கில் ஸ்ரீதேவி அப்படின்ற ஒரு பொண்ணு பேசுச்சு இல்லையா, அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, இதே முகமது சஃபி தான். ஃபேஸ்புக்கில் தன்னை ஒரு பொண்ணு மாதிரி ஒரு ஃபேக் ஐடி உருவாக்கி இந்த பகவல் சிங்கிட்ட ஆசையாக பேசி அவரை ஏமாற்றி ஃபோன் நம்பர் கொடுக்குற மாதிரி இவரோட நம்பரையே கொடுக்க வச்சு தான் வீட்டுக்கு வந்துட்டு அவரோட ஒய்ஃப் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க, அவங்கள உறவு வச்சுக்கணும், அவங்கள அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்டே பூஜை மாதிரி பேசி நீங்கள் இதெல்லாம் பண்ணுனா நீங்கள் வந்து மேலே வந்துடுவீங்க, உங்களுக்கு இளமை கூட ஆயுள் அதிகரிக்கும்னு சொல்லி பொய் சொல்லி அவரோட ஒய்ஃபையே அவர் கண்ணு முன்னாடியே வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பொண்ணை நரபலி கொடுக்கணும், அதுக்கு பணம் வேணும்னு சொல்லி அந்த பணத்தையும் வாங்கி ஈஸியாக ஏமாற்றிருக்காரு. இந்த மாதிரி ஏமாற்றி தான் பொண்ணுங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து நரபலி கொடுத்தது. ஸோ இந்த நரபலி கொடுக்கறதுக்கு வந்துட்டு இந்த ரோஸ்லினை, அதாவது 49 வயசு பெண்மணியை வந்துட்டு 10 லட்சம் தரேன், நீ வந்து ஆபாச படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி இவர் வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. எங்கள் திருவள்ளாவில் இருக்கக்கூடிய இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணை என்ன பண்ணுறாருனாக்கா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அவுக்க சொல்கிறாரு. இவங்க வந்து ஆக்சுவலாக ஆபாச படம்னு அப்படி தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை வந்துட்டு நியூடாக நின்றுட்டுருக்காங்க. அவங்கள வந்துட்டு ஒரு கட்டில் வந்து அப்படியே படுக்க சொல்கிறாங்க. படுத்துட்டு உங்கள் கை கால் எல்லாத்தையும் நாங்கள் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த பெண்ணும் ஆக்சுவலாக வந்துட்டு இது ஆக்சுவலாக படத்தில் ஆக்சுவலாக சகஜமான ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. கை காலெல்லாம் கட்டிடுறாங்க. கட்டினதுக்கப்புறம் இந்த முகமது சஃபி, அதாவது இந்த சாமியார் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு பெரிய சுத்தியல் எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணோட அடிக்கிறாரு. அடித்த உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கனாக்கா டக்குன்னு வந்து கிட்டத்தட்ட மயக்கமாகி அந்த உயிர் போகிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இந்த டைமில் இவங்க லைலா என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து இருக்கிறாங்க. அப்போ வந்து பிளட்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு ஆடெல்லாம் வந்து பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு அந்த பிளட்டை வந்து இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த சாமியார் வந்து அத்தோட விட கிடையாது, என்ன பண்ணுறாருனாக்கா அந்த பொண்ணோட நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த பொண்ணு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா அப்படியே அதோட விட கிடையாது, மறுபடியும் அந்த பொண்ணோட பெண்ணுறுப்பு இருக்கிறாங்க. ஸோ கத்தியை வச்சு வருது. வந்தது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பகவல் சிங் வந்து அப்படியே வந்து குடிக்கிறாரு. குடித்ததுக்கப்புறம் வந்துட்டு பெண்ணூர் அதில் இருக்கக்கூடிய அந்த சதைப்பகுதி எல்லாத்தையும் வந்து. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு வந்து இளமை அதிகரிக்கும், ரொம்ப நாள் உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சாமியார் சொன்ன பேச்சை கேட்டு இவங்க 2 பேருமே இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பேலன்ஸ் பாடியை கொண்டுட்டு போயிட்டு பக்கத்துலேயே ஒரு லேண்டில் போய் புதைச்சிட்றாங்க.
அதுக்கப்புறம் இந்த முகமது சஃபி என்கின்ற அதாவது இந்த சாமியார் என்ன பண்ணுறாருனாக்கா தனக்கு வேணுங்கிற பணத்தை இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அங்கேருந்து உடனடியாக எஸ்கேப் ஆகிடுறாரு. ஸோ போனதுக்கப்புறம் வந்து சில நாட்கள் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் தன்னோட பொருளாதாரம் வந்து அதிகமான மாதிரியே இல்லை இந்த பகவல் சிங்க்கு. ஸோ இவருக்கு சந்தேகம், நம்ம வந்து எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம், ஆனால் நம்மளோட பொருளாதாரம் வந்து மேலேயே வரல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இந்த ஸ்ரீதேவிக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாரு. அதாவது நீ சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு சாமியார் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணினேன், ஆனால் என் லைஃப் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ இந்த ஸ்ரீதேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அதாவது அந்த சாமியார் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே பழிக்கும், நீ மறுபடியும் அவருக்கு வந்து கால் பண்ணி பாருன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இவரும் மறுபடியும் வந்துட்டு கால் பண்ணுறாரு. கால் பண்ணும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்றைக்கி நம்ம பண்ணின எல்லா பூஜைகளும் பார்த்திங்கன்னா பாதி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து தோஷம் போயிருக்கு, இன்னும் மீதி தோஷம் போகணுன்னா மறுபடியும் ஏற்கனவே பண்ணன மாதிரி பண்ணணுங்கிறாங்க. திரும்பவும் இந்த பகவல் சிங் வந்து ஒத்துக்கிறாரு. திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே மறுபடியும் வந்து உங்கள் ஒய்ஃபோட நான் உறவு வச்சுக்கணுங்கிறாரு. அதுக்கும் வந்து 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. வழக்கம் போல் ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. திரும்ப ஒரு பொண்ணை நரபலி கொடுக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணை நான் தான் கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லி 10 லட்சம் பணமும் வாங்கிட்டு இங்கே வந்துட்டு ஏழ்மையான பொண்ணை தேடி வரும்போது தான் இந்த பத்மாவை பார்த்து கூப்பிட்றாங்க. அவங்களும் ஏழ்மையை பயன்படுத்தி இந்த பத்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு வழக்கம் போல் அந்த ரோஸ்லினுக்கு என்ன பண்ணினாங்களோ அதே மாதிரியே பண்ணி வந்து அந்த பொண்ணை வந்து கொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு அதே சேம் ஃபார்மேட்லேயே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் பாடி என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கம் போல் அதே தோட்டத்திலே வந்து பக்கத்தில் காட்டில் வந்து புதைச்சிட்றாங்க. ஆக்சுவலாக சாமியார்ன்ற போர்வையில் வந்து இந்த முகமது சஃபி பார்த்திங்கன்னா அந்த ஆளுக்கு தேவை வந்து பணம் தான் டார்கெட்டு. ஸோ ஒரு பணக்காரனை பார்த்து ஈஸியாக ஏமாற்றி வந்து நம்ம மேலே வரணுங்கிறதுக்காக ஒரு ஃபேக் ஐடியா ஒரு பொண்ணு மாதிரியே உருவாக்கி தான் வந்துட்டு ஒரு புரோக்கராகவும் ஒரு சாமியாராகவும் மாறி இத்தனை தில்லாலங்கடி வேலையெல்லாம் ஆக்சுவலாக இந்த ஆள் பண்ணியிருக்காரு. இந்த பகவல் சிங்க்கும் அவரோட ஒய்ஃப் லைலாவுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் நம்ம பொருளாதாரம் மேலே வரணும், ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இளமையோடவே இருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு சினிமா ஹீரோலாம் பார்த்திங்கன்னா 60-70 வயசானாலும் ஒரு 25-30 வயசு மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளும் இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் ஆசைப்பட்டு பல பணத்தையும் இழந்து அது மட்டும் இல்லாமல் தன் லைஃப்பும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ தன்னோட லைஃப் மாறும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாமியாரோட பேச்சை கேட்டு ஒரு மனுஷங்களே பார்த்திங்கன்னா சாப்பிட்ற அளவுக்கு வந்து துணிஞ்சிருக்காங்க. அப்படின்னா இவங்க என்ன மாதிரி ஆட்கள் அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. சுயமாக 1% கூட அறிவில்லாத ஒருத்தங்க கூட இந்த மாதிரி ஆக்சுவலாக பண்ண மாட்டான். பல சாமியார் ஆக்சுவலாக இந்த மாதிரி சொல்லும்போது எதிர்கேள்வி ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. அதாவது இந்த மாதிரி வந்து பூஜையெல்லாம் பண்ணுனா வந்து உங்கள் லைஃப் எங்கேயோ போய்டுன்னு சொல்லக்கூடிய அதே சாமியார் அந்த பூஜையை பண்ணி அவரு பெரிய ஆள் ஆகணும் தானே, எதுக்கு 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்துகிட்டு உங்ககிட்ட வந்து நிற்கணும்? இந்த கேள்வியை கேட்கணும்ல. யாரும் கேட்க போகிறதே கிடையாது. என்ன சொன்னாலும் முட்டாள்தனமாக அந்த மாதிரி பண்ணுறது. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான வேலையும் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சுத்தமாக தெரியல. இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட பகவல் சிங்காக இருக்கட்டும், அவரோட ஒய்ஃப் லைலா, இவங்க 2 பேரையும் ஏமாத்தின அந்த முகமது சஃபி, இவங்கள பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.